வணக்கம் தோழா. இந்த வீடியோவில் கால மற்றும் வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய டைம் அண்ட் ஒர்க்கில் ஆல்டர்னேட் டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த மாறி மாறி வேலை செய்கிறது, இதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சம் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சம்மு தான். இதை வந்து நம்ம நிறைய பேர் ஷார்ட்கட்டில் போடுவோம். ஷார்ட்கட்டில் போடணும்னா சில நேரத்தில் ஆன்சர் குழப்பி கூட விட்டுரும். ஆனால் வந்து இந்த மெத்தடில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் வந்து ரெண்டு மெத்தட் தான் இருக்குது. வாங்க 2 மெத்தடையும் பார்த்துடலாம். அந்த 2 மெத்தட் முடிச்சதுக்கடுத்து நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சம் கொடுக்குறேன். அதை செஞ்சு பார்த்து அதோட ஆன்சர் உங்களுக்கு என்ன வருதுன்றதை கமெண்டில் போடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வாங்க போகலாம். ஏ ஒரு வேலையை 10 நாட்களிலும் பி ஒரு வேலையை 8 நாட்களிலும் செய்து முடிப்பர். ஏ ஒரு வேலையை தொடங்கி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வேலை செய்தால் வேலை முடிய எத்தனை நாட்கள் ஆகும்? இந்த பாருங்கள், இந்த ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இதுதான் அந்த கணக்கோட முக்கியமான பாயிண்ட்டு. பாருங்கள், ஏ ஒரு வேலையை 10 நாட்களிலும், அப்போனா ஏ 1/10 இதான் நம்ம நார்மலாக போடுறது, ஒரு நாள் வேலை 10ன்றது மாதிரி. அதே மாதிரி பியை பாருங்கள், பி ஒரு நாள் வேலை 8 நாட்கள், அப்போ 1/8. இப்போ இதை வந்து நம்ம மீச்சியம் எடுத்து ஒரு சின்ன பின்னாக மாற்ற போகிறோம். அதாவது இது 1/10 1/8 இருக்கிறத நம்ம வந்து ஒரு முழு நம்பராக மாற்ற போகிறோம். அதுதான் செய்யக்கூடியது முக்கியமான ஒரு விஷயம். பாருங்கள், 10க்கும் 8க்கும் மீச்சியம் எடுக்கிறோம், அதாவது எல்சிஎம் எடுக்கிறோம். 2ஆம் பல்ல போடலாம், தெரிஞ்ச வாய்ப்பாடு. 2 10 4 2 8. இதுக்கு மேலே அதை வந்து பொதுவாக அடிக்கக்கூடிய வாய்ப்பாடு இல்லை. அதனால் 5 4 அப்படி தான் போடணும். 5ல் போட்டோம்னா 1 4ன்னு வரும். திரும்பி 4ல் போட்டோம்னா அவ்வளோதான், ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ பாருங்கள், இதை பெருக்கணும்னு வச்சுங்களேன். 4 5 20 20 2 40 40ன்னு கிடச்சிச்சு மிச்சமாக. ஓகே, இப்போ வந்து 40 10ல் எத்தனை தடவை இருக்குது? 4 தடவை இருக்குது. ப்ளஸ் 40 8ல் எத்தனை தடவை இருக்குது? 5 40 5 தடவை இருக்குது. ஓகே, அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு இதை கொண்டு வர்றது தான் பெரிய விஷயம். இந்த ஸ்டெப்பை கொண்டு வந்துட்டோம்னாலே இந்த கணக்கு முடிச்சிட்டோம்னு அர்த்தம். இப்போ இது வந்து என்னன்னா, இதுதான் ஏயோட முழு வேலை, இது வந்து பியோட ஒரு நாள் முழு வேலை. ஓகேவா? இது வந்து டோட்டல் வேலை. ஓகேவா? இது டோட்டல் வேலை. இப்போ வந்து நமக்கு எப்படி செய்கிறாங்க, ஏ ஒரு வேலையை தொடங்கி வைக்கிறாரா, அப்போ ஏ ஃபஸ்ட்டு 4, இவர் வந்து ஏ. ஓகேவா? அதுக்கடுத்து பாருங்கள், அடுத்தது பி வந்து 5. அப்போ ஏயும் பியும் ஒரு மொத்த வேலை செஞ்சு முடியும் போது அது 9 வேலை முடியுது. அதாவது 2 நாட்கள் தான். ஏ ஒரு நாளில் 4 பங்கு வேலையும் பி 5 பங்கு வேலையும் செய்கிறாங்க. அப்போ 2 நாளில் 9 பங்கு வேலையும் முடிக்கிறாங்க. அப்படியே பாருங்கள், அடுத்தடுத்து போயிட்டே வாங்க, அப்படி போட்டே வாங்க. இது நமக்கு புரியுறதுக்காக தான் போடுறேன். இது நீங்கள் அங்கே செய்யும் போது போட தேவையில்லை, உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா. ஓகே, அடுத்து ஒரு 9 பங்கு வேலை முடிஞ்சிருச்சு. மறுபடி மொத்தம் வந்து 40 வர வரைக்கும் போடணும். ஓகே தானே? அடுத்து ஏ வராரு, அடுத்தது பி வராங்க. ஓகே, இது ஒரு 9 பங்கு வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ எத்தனை வந்திருக்கு? 9 18 36. ஓகே தானே? 9 18 36 பங்கு வேலை முடிஞ்சிருச்சு. மிச்சம் 40ல் 36னா மிச்சம் 4 பங்கு வேலை தான் இருக்குது. அதே மாதிரி இங்கே அடுத்தது வந்து யார் வேலை செய்ய போகிறா? ஏ தான் வேலை செய்ய போகிறாங்க. ஏ 4 பங்கு. அப்போ இதெல்லாம் கவுண்ட் பண்ணோம்னா மொத்தமாக 40 அப்படின்ற டோட்டல் வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, எத்தனை நாட்கள் ஆகும்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ எத்தனை நாட்கள் ஆகும்னு எண்ணிட வேண்டியது தான். 1 2 3 4 5 6 7. ஓகேவா? 7 நாட்கள் ஆகுது. 7 டேஸில் இந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சிட்டாங்க. ஓகேவா? இவ்வளோ தான். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு கொஞ்சம் என்ன டிஃப்ரெண்ட் ஆகும், அதையும் பார்த்துருவோம். இந்த மாதிரி எண்ணி போட்டுற போகிறோம். யார் வேலையை தொடங்கினாங்கன்னா ஏ வேலையை தொடங்குறாரு, யார் வேலையை முடிக்கிறாங்கன்னா ஏ தான் வேலையை முடிக்கிறாரு அப்படின்னு ஈஸியாக முடிச்சிடலாம். அவ்வளோதான். ஓகே, அடுத்து 2வது கணக்கு பார்த்துடலாம். 2வது கணக்கு ஒன்றுமே இல்லை, அதே நம்பர் கொஞ்சம் மாற்றி போட்டிருக்கேன். அதாவது ஏ ஒரு வேலையை 10 நாட்கள் நீங்கள் சொல்லியிருந்தேன். இங்கே வந்து அப்படியே மாற்றி ஏ ஒரு வேலையை 8 நாட்களிலும் பி அதே வேலையை 10 நாட்களிலும் முடிப்பார். ஏ முதல் நாள் வேலையை தொடங்கி இருவரும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வேலை செய்தால் எத்தனை நாட்களில் வேலை முடியும், யார் முடிப்பார்? அவ்வளோதான். இந்த இதில் பாருங்கள், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த இது மட்டும் தான் முக்கியமாக பார்க்கணும். இந்த இது இருந்தனால இந்த ஸ்டெப்பில் தான் போடணும். ஓகே தானே? ஏ வந்து என்ன 8 நாட்களில் வேலையை முடிக்கிறார், அப்போ 1/8. ஓகே, அதே மாதிரி பி வந்து 10 நாட்கள், அப்போ 1/10. இப்போ வழக்கம் போல் மீச்சம் எடுக்க போகிறோம். 8க்கும் 10க்கும் எடுக்க போகிறோம். எடுத்தோன்னா 2ஆல் போட்டோம்னா 4 5. அதே சேம் ப்ராசஸிங் தான். ஏன்னா நம்ம நம்பர் அப்படியே மாற்றி போட்டிருக்கோம், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. அப்படியே போடுறோம். போட்டோம்னா கடைசியாக வந்துடும். இதை பெருக்கணும்னா 40 தான் வரும். நம்ம ஏற்கனவே போனதில் செஞ்சது தான். 40 போட்டுறோம். ஓகே, 40ல் 8 எத்தனை இருக்குது பார்த்தீங்கன்னா 5 டைம் இருக்குது.
ஓகே, ப்ளஸ் பண்ணியாச்சு. 40ல் 10 தடவை பார்த்தீங்கன்னா 4 தடவை இருக்குது. ஓகே, இந்த ஸ்டெப்பை கொண்டு வந்தாச்சு. ஓகே தானே? இந்த ஸ்டெப்பில் நான் போனவங்களே சொல்லியிருந்தேன், இது வந்து ஏலேருந்து கொண்டு வந்தோம். அப்போ இது ஏயோட முழு வேலை, இது பியோட முழு வேலை, அதாவது ஒரு நாளில் செய்யக்கூடிய முழு வேலை. இது வந்து மொத்த வேலை, அதாவது டோட்டல். ஓகேவா? ஓகே, இப்போ பாருங்கள், 40 பங்கு வேலை முடியணும். ஃபஸ்ட்டு ஏ ஆரம்பிக்கிறார். ஏ 5. ஓகே, அடுத்தது பி 4. இதுவும் டோட்டலாக 9 பங்கு வேலை தான். 2 நாளில் 9 வேலை முடியுது. ஓகே தானே? ஓகே, அது பாருங்கள், அப்படியே வருவோம். அடுத்தது ஏ ஆரம்பிக்கிறார். ஏனா 5. ஓகே, அடுத்தது பினா 4. ஓகே ஓகே, அடுத்து ஒரு 9 வந்துருச்சு. ஓகே, அடுத்தது பாருங்கள், ஏ பி வேறு ஏ வரி பி. ஓகே தானே? இங்கே 9 வந்துருச்சு. இப்போ நம்ம சொன்ன மாதிரி தான் இது 9, 18, 36 முடிஞ்சிருச்சு. 36னா 40ல் 36 போக பேலன்ஸ் ஒரு 4 நாள் வேலை, அதாவது 4 பங்கு வேலை தான் இருக்குது. ஆனால் இங்கே வந்து பிக்கு அடுத்து இங்கே யார் வருவாங்கன்னா ஏ வருவாங்க. ஏ வந்து எத்தனை? 5. நமக்கு 5 பங்கு வேலை தேவையில்லை. நமக்கு எத்தனை பங்கு வேலை தேவை? 4 பங்கு வேலை தான் தேவை. அப்போனா 4/5ன்னு போட்டுற வேண்டியதுதான். ஓகேவா? இதை கவுண்ட் பண்ணி எழுதும் போது 1 நாள், 2 நாள், 3 நாள், 4 நாள், 5, 6 நாள். ஓகேவா? 6 நாள் முழுசாக வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து 7வது நாளில் எப்படி இருக்குது? 5ல் 4 பங்கு வேலை நடந்திருக்கு. அப்போனா இப்படி எழுதிட வேண்டியதுதான். 6 4/5 டேஸ். அவ்வளோதான், ஆன்சர் முடிஞ்சிருச்சு. இந்த இதில் 6 4/5 டேஸ் அப்படின்னு போடுறது தான் நமக்கு இங்கே வந்து மார்க்கு. நம்ம பாட்டுக்கு 7 நாள்னு போட்டு வந்துடக்கூடாது. இந்த இடத்த மட்டும் ஒழுங்காக பார்த்துக்கணும். இந்த இடம் தான் கொஞ்சம் ஏன்னா நம்ம இங்கே செய்ய போகிற வேலை ஏ வந்து 5 பங்கு வேலை செய்வார். ஆனால் நமக்கு தேவை 4 தான். அதனால் ஒரு 4/5ன்னு போட்டுக்கிறோம். உங்களுக்கான கணக்கு, ஏ ஒரு வேலையை 6 நாட்களிலும் பி அதே வேலையை 9 நாட்களிலும் செய்து முடிப்பார் எனில், ஏ முதலில் வேலையை தொடங்குகிறார். இருவரும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வேலை செய்தால் எத்தனை நாட்களில் வேலை முடியும்? யார் வேலையை முடிப்பார்? இந்த கணக்கான பதிலை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.